ஆண்களும் பெண்களும் ஆண் உறுப்பு பெண் உறுப்பை கிளீனா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி குளிக்கும் போது நீங்க அந்த உறுப்புகளை குளிக்கிற அந்த நல்ல தண்ணியில வாஷ் பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது சோப் போடலாமா? ஜென்ரலா போடக்கூடாது, போடுறது நல்லதில்லை. பெண்களும் யூஸ்வலா அந்த உறுப்புகள் கிளீனா இருக்கிறதுக்கு பெண் உறுப்புல ஒரு அமிலம் இருக்கு. அது pH 6 இருக்கும். நீங்க நிறைய கிளீனா வச்சுக்கிறேன்னு ரொம்ப வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த அமிலத்தன்மை குறைஞ்சு போயிடும். தேவையற்ற கிருமிகள் உள்ள போய் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் உள்ள போயிடும். வெஜைனால ஸ்பெஷலான ஃப்ளூயிட்ஸ் எதையும் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஃப்ரீக்வெண்ட்டாக சோப்பு, டெட்டால் அந்த மாதிரி எதையும் யூஸ் பண்ணவே கூடாது. அக்கேஷனலாக நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஓரல் செக்ஸ், வாய்வழி தூண்டுதல் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்மெல் மைல்டாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் குளிச்சிடலாம். ஆணோருப்பில் ஒரு பேபி சோப் போட்டு அந்த டிப்பை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஸ்மெல் உடனடியாக வராமல் இருக்கிறதுக்கு. ஒரு ஈரம் இருக்கிறதுனால ஒரு மைல்டு ஸ்மெல் இருக்கும். பெண்களுக்கு அதே மாதிரி தான். ஒரு மைல்டு ஸ்மெல் இருக்கிறது இயல்பானது, நார்மல். லைட்டாக ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரல் செக்ஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்போல ஸ்மெல் ரொம்ப வராமல் இருக்கிறதுக்கு தலைப்பக்கமாக ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. தலையிலேருந்து காலை நோக்கி ஃபேன் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்மெல்லே இருக்காது. கம்ஃபர்டபுளாக செக்ஸ் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி குளிக்கும்போது அதை க்ளீன் பண்ணாலே போதும். ஸ்பெஷலான க்ரீம்ஸு, ஜெல் அல்லது லிக்விட்ஸ் யூஸ் பண்ணலாமா? இன் ஜென்ரல் கூடாது. ஏன்னா அதில் இருக்க நார்மல் மெல்யூன்னு சொல்லுவோம். இன்டர்னல் மெல்யூ வில் பி டிஸ்டர்ப். ஸோ அதனால் அதை நம்ம போய் மாற்ற வேண்டாம். அப்படி நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெஜைனால் இருக்கக்கூடிய நார்மல் pH மாற்றுறீங்க, வேற ஃப்ளூயிடை போட்டு, டெட்டர்ஜென்ட் போட்டு, தேவையில்லாத கிருமிகள் உள்ளே போய் வாழ ஆரம்பிச்சிடும்.